இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 15ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1-9 முடிய. உசியாவின் பேரனும் யோத்தாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாள்களில் இரட்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமல் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெரும் காற்றினால் காட்டு மரங்கள் அலை அதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைகழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயார் யாசிபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குலத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிரு, நடப்பனவற்றை உற்றுப்பார். இரட்சின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தைக் கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் 2 கொல்லிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கெதிராய் சதி திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராக நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு நகரின் தலைவன் இரட்சின். இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியாவின் நகரின் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்திருக்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்பு மிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவர். தொலை வடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டையென காட்டியுள்ளார். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்சுக்கு கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகர்த்தெறிகின்றீர். பல்லவி. கடவுள் தம் நகரை
எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 20 24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செயல்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். மனம் மாறுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சில ஆண்டுகளுக்கு முன்பு கனடாவில் வாபுஷ் என்றோர் இடமானது கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த இடத்திற்கு போவதற்கும் திரும்பி வருவதற்கும் பல வழிகள் இருந்தாலும் தொடக்கத்தில் அந்த இடத்திற்கு போவதற்கும் திரும்பி வருவதற்கும் ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அதனால் வாபுஷிற்கு போகும் ஒருவர் திரும்பி வருவதற்கு போன வழியில்தான் திரும்பி வர வேண்டும். வாபுஷை பாவத்திற்கு ஒப்பிடலாம். வாபுஷிற்குள் நுழைந்த ஒருவர் எப்படி போன வழியிலேயே திரும்பி வர வேண்டுமோ அப்படி பாவத்திற்குள் விழுந்துவிட்ட ஒருவர் மனமாற்றம் என்ற பாதை வழியாக திரும்பி வர முடியும். இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தை மனமாற்றத்தின் முக்கியத்துவத்தையும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வதன் முக்கியத்துவத்தையும் பற்றி கூறுகிறது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மக்கள் நடுவில் இறையாட்சி பணியை செய்து வந்த இயேசு கப்பர்நாகுமை தலையிடமாகவும் கொண்டு பணியாற்றி வந்தார். இந்த நகருக்கு அருகில் இருந்த 2 நகர்கள்தான் கொராசின் மற்றும் பெத்சைதா. இந்த 2 நகர்களிலும் இயேசு பல வல்ல செயல்களை செய்து கடவுளின் வார்த்தையை அறிவித்திருக்க வேண்டும் என்று யோவான் நற்செய்தியில் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவையெல்லாம் திருவிவிலியத்தில் கொடுக்கவில்லை. இயேசுவின் போதனையை கேட்டு அவர் செய்த வல்ல செயல்களை கண்ட ஒருவர் மிகுந்த பலன் தந்திருக்க வேண்டும் என்று யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆனால் கப்பர்நாகுமில் இருந்தவர்களும் சரி, கொராசின் மற்றும் பெத்சாய்தா நகர்களில் இருந்தவர்களும் சரி, இயேசுவின் போதனையை கேட்டு அவர் செய்த வல்ல செயல்களை கண்டு மனம் மாறாமல் இருந்தார்கள். அதனால்தான் இயேசு அந்த நகர்களில் இருந்தவர்களை கடுமையாக சாடுகிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் யூதாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆகாசு மன்னனுக்கு சிரியா நாட்டு மன்னனிடமிருந்தும் எப்ராயிம் நாட்டு மன்னனிடமிருந்தும் வந்த அச்சுறுத்தலை கண்டு அஞ்சாமல்
அவன் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்ற அழைப்பினை தருகிறது. ஆண்டவர் வலிமை மிக்கவர். அவர் பூவுலகை ஆளும் மன்னர்களை விட மேலானவர். அதனால்தான் அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழவே அன்று ஆகாசும் இன்று நாமும் அழைக்கப்படுகிறோம். என்றைக்கு நாம் ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையில் நிலைத்திருக்கவில்லையோ அன்றைக்கு நாம் நிலைத்திருக்க முடியாது. எனவே நாம் நமது தீய வழிகளை விட்டுவிட்டு மனம் மாற வேண்டும். அத்தோடு நாம் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து புதிய மனிதர்களாக மாற வேண்டும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, கடவுள் தீயோரின் அழிவை அல்ல, அவர்களது மனமாற்றத்தையே எதிர்பார்க்கிறார். மனமாற்றம் நம்மை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள செய்ய வேண்டும். சாவுக்கு 1000 வழிகள் உண்டு, ஆனால் வாழ்வுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, அதுதான் மனமாற்றம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று மத்திய நற்செய்தியில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் திருமுழுக்கு யோவான் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் மனம் மாறி ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.